500 கோடி அன்னை இல்லம் சிவாஜி கணேசன் வீட்டில் அந்த அடுப்பை பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரபலம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது குறித்து பார்க்கலாம். கடனில் வீட்டை இழக்கிற ஒரு சூழல் அந்த காலத்தில் சந்திரபாபுக்கு ஏற்பட்டிருக்குது. என்எஸ் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்டிருக்குது, நாகேஷுக்கும் ஏற்பட்டிருக்குது. அப்போ எல்லாமே எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார். எம்ஜிஆர் தான் அது எல்லாத்தையுமே மீட்டு தந்தார். சிவாஜிக்கு இப்படி ஒரு சிக்கல் ஏற்கனவே வந்தப்போ அவருடைய குடும்பத்துக்காக சந்திரமுகி அப்படிங்கிற படத்தை கொடுத்தாரு ரஜினி அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அக்கார்டு வாய்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் அன்னை இல்லம் விவகாரம் குறித்து விரிவாக பேசியிருக்கிறாரு. அதில் அவர் பேசும்போது கோர்ட்டு விளக்கம் கேட்டும் பதில் சொல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சகோதரிகளுக்குள்ள சகோதரர்கள்கிட்ட சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. சாந்தி காம்ப்ளெக்ஸை விற்றுட்டாங்க. ஒரு காலத்தில் ராமாவரத்தில் இருக்கிற சிவாஜி கார்டன் ரொம்பவே ஃபேமஸ். அவுட்டோர் போய் ஷூட்டிங் போக முடியாதவங்க, கிராமப்புறங்களில் ஷூட்டிங் எடுக்க முடியாதவங்க சிவாஜி கார்டனில் தான் எடுப்பாங்க. அங்கே வயல்வெளி இருக்கும், மாட்டு வண்டி இருக்கும், குளம் ஆறுன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். செயற்கையாகவும் இருக்கும், இயற்கையாகவும் இது எல்லாமே அங்கேயே இருக்கும். அவ்வளோ பெரிய ஏக்கர் நிலத்தை சந்திரமுகி படத்துக்காக விற்க வேண்டியதாக போயிடுச்சு. சந்திரமுகி படத்துக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை ஏற்படவும் அதை அவசரத்துக்கு சொற்ப விலைக்கு விற்கிற ஒரு சூழல் வந்தது. அப்படி விற்கப்பட்ட இடம் பின்னால் பெரிய ரேட்டுக்கு போச்சு. இருந்தாலும் இப்போது குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. அது நாகரிகமும் கிடையாது. சென்னையோட இதய பகுதியில் 2000 ஏக்கர் அப்படின்னா அன்னை இல்லம் இப்போதைக்கு 500 கோடி மதிப்புள்ளது. இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க. நான் முன்னாடியே ஒரு நாளிதழில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிவாஜி வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அதுக்காக நாங்கள் போயிருந்தப்போ வழியில் அன்னை இல்லம் வீட்டோட அடுப்பை பார்த்து அலறிட்டோம். வடிவத்தில் அவ்வளோ பெரிய ஒரு அடுப்பு இருந்துச்சு. சிவாஜி வீட்டில் இருக்கிற அத்தனை வேலைக்காரர்களுக்கும் சமையல் செய்கிறதுக்காகவே பிரத்யேகமாக அந்த அடுப்பு தயாரிக்கப்பட்டுச்சு. வள்ளலார் அடுப்பு போல் அணையாத அடுப்பு அது. இதே போல் கடனில் வீட்டை இழக்கிற ஒரு சூழல் அந்த காலத்தில் சந்திரபாபுக்கு ஏற்பட்டிருக்குது, என்எஸ் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்டிருக்குது, நாகேஷுக்கும் ஏற்பட்டிருக்குது. அப்போ எல்லாமே எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார். எம்ஜிஆர் தான் எல்லாத்தையுமே மீட்டு தந்தார். சிவாஜிக்கு இப்படி ஒரு சிக்கல் ஏற்கனவே வந்தப்போ அவருடைய குடும்பத்துக்காக சந்திரமுகி அப்படிங்கிற படத்தை கொடுத்தாரு ரஜினி. உடல் நலம் கருதி படையப்பா படத்தில் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி தரப்பில் மறுப்பு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ரஜினியோ என்னோட அப்பா மாதிரியே அவரை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை தொடர்ந்து கர்நாடகாவில் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அதில் சிவாஜிக்கு பேசின சம்பளம் 10 லட்சம் ரூபாய். ஆனால் 1 கோடி ரூபாய் செக் போட்டு தரப்பட்டுச்சு சிவாஜிக்கு. செக்கை பார்த்த சிவாஜி, இந்த செக் என்னுடையதே கிடையாது, யாருக்கோ போக வேண்டியது, அவங்கக்கிட்டே அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். உங்களுக்காகத்தான் 1 கோடி ரூபாயை ரஜினி தர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் தான் நடித்த படங்கள்லேயே சிவாஜி வாங்கின உச்சபட்ச சம்பளம். ஆனால் இப்போது இருக்கிற நடிகர்கள் இப்போ உஷாராகவே இருக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் பணத்தை சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை சம்பாதிச்சுட்டு பணத்தை சேஃப்டி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருக்கிறாரு. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.